நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். ஏப்ரல் மாசம் சிம்ம ராசி மற்றும் சிம்ம லக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த பதிவுல தெளிவா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுக்கு ரொம்ப 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 சுமாரா இருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா விஸ்வரூப வளர்ச்சியா இருக்கு, எக்ஸ்ட்ராடினரிலி குட் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த பதிவை பார்க்கிற போது நீங்க என்ன பண்ணிக்கணும், ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் சிவனேன்னு இருக்கணும். புது வருஷம் பிறந்ததுக்கு அப்புறம் அடிச்சுதுல டமக்கா அப்படின்ற அளவுக்கு ஃபண்டாஸ்டிக்கா இருக்கு. அது எது எப்படி அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு கிளியர் கட்டா சொல்றேன். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்க இந்த ஒவ்வொரு மாசத்தினுடைய முக்கியமான விஷயத்துல எது எச்சரிக்கையா இருக்கணும், எதை நீங்க பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கும் போது லைஃபை ஸ்மூத்தா பேலன்ஸ் பண்ணி எடுத்துட்டு போறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயமா உங்களுக்கு அமையும். சரி, ஒவ்வொரு விஷயமா பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் குடும்பம் தானேங்க. எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு வெளியில டென்ஷன் இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வந்தோம்னா அப்பாடான்னு இருக்கணும் இல்லையா? அந்த இடத்துல தாங்க சிக்கல் பெருசா இருக்கு. ஸோ இங்க ஆஃபீஸ்லயும் சரி, பிசினஸ்லயும் சரி, நீங்க எங்க இருந்தாலுமே சரி, அங்கேயும் மண்டை குடைச்சல் இருக்கிறதுக்கும் வீட்டுக்கு அதை விட ஒரு பெரிய மண்டை குடைச்சல் காத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இப்ப இந்த இடத்துல மெடிடேஷன் அப்படின்னு தான் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சூரியன் அப்படின்னாலே ரொம்பவே வேகம், ரொம்பவே கோபம், நீங்களா இருக்கக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது உங்களை ரொம்பவே இரிட்டேட் பண்ற மாதிரி எக்கச்சக்கமான பிளானட்ஸ் இருக்குங்க. அப்ப உங்களுடைய வின்னிங் சீக்ரெட் என்ன? இரிட்டேட் ஆக மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்க எடுத்துக்கணும். யார் என்ன தான் பேக் ஃபயர் பண்ணாலும் சரி, அது உங்களுக்கு அல்ல அப்படின்றத நீங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்படியே இரிட்டேட் ஆக போறீங்க. சரி, இரிட்டேட் ஆகி கோவப்பட்டு கத்தி செஞ்சு பிரச்சனையாக்கி சால்வ் பண்ணுவீங்கன்னா பரவாயில்ல. அது இன்னும் உங்களையே பேக் ஃபயர் பண்ணணும்னு சொல்லி தெரிஞ்சுக்கும் போது நீங்க ஆட்டோமேட்டிக்கா எப்படி இருப்பீங்க? நிதானத்தோட செயல்பட்டுடுவீங்க. அதுக்கு தான் இந்த மாத பலன். ஏன் இந்த வார்த்தையை நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டா, உங்க மேலேயே கேது நடந்துட்டு இருக்கு. அடுத்தது 8ஆம் வீட்டுல சனி பகவான் அஷ்டமத்த சனியா இருந்தார். இப்ப அவருக்கு பிடிக்காத உங்க ராசிநாதன் வேற கூட போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சனிக்கு ஜென்ம பகைவரான செவ்வாய் வேற போய் உட்கார்ந்துட்டு இருக்கார். சோ அப்படி இருக்கும் போது எல்லாமே பாத்தீங்கன்னா ஃப்ரிக்ஷனுக்கு மேல ஃப்ரிக்ஷன். சரி, செகண்ட் ஹாஃப்ல எப்படி படு சூப்பர் அப்படின்னு பார்த்தா, உங்களுடைய ராசிநாதன் தான் உச்சம் பெற போறாரு. அப்படி இருக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க காட்டுல மழைதான்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இந்த இடத்துல நீங்க எதுல எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதை நான் ஒன்னொன்னா சொல்றேன். நீங்க கிளியர் கட்டா நீங்க கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்க வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. திடீர்னு உங்க ஹவுஸ் ஓனர் நீங்க வீட்டை காலி பண்ணணும் அப்படின்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நீங்க சொந்த வீட்டுல இருக்கீங்களா, அங்க ரிப்பேர் நடக்கிறதுக்கும் திடீர்னு நிறைய ரிப்பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டைமுக்கு ஆபீஸ்க்கு போக முடியாத பல சிக்கல்கள், பல டிராபிக் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே வரும். அதே மாதிரி முக்கியமா உங்களை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்திருப்பாங்க, நீங்களும் எஸ் சாதிக்கலாம் சொல்லி அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாம் சூப்பரா பண்ணி ப்ரொசீட் பண்ணிருப்பீங்க. ஆனா அப்பதான் நீங்க போற வண்டி பஞ்சர் ஆகி ஆட்டோமேட்டிக்கா ஒரு டிலேடா போற மாதிரி உங்களுக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். சரி, அம்மா மேல தொழில் சாயலாமே. ஏன்னா எப்பயுமே சிம்மராசி அன்பர்களுக்கு அம்மா அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரி ஒரு பெனிஃபிட்டுங்க. ஆனா இப்ப அம்மாவே கேட்பாங்க, என்னம்மா நீ இப்படி பண்ணா நல்லாவாமா இருக்கு, எல்லா பக்கமும் நீ இப்படி பண்ணி கெட்ட பேர் வாங்கினா நான் என்னடா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, என்னடா அம்மா கூட கைவிட்டுட்டாங்களே, அம்மாவே இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரு நெரடல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி இப்போ நிறைய ஏப்ரல் மாசம் அப்படின்னா நெக்ஸ்ட் செக்டருக்கு போகக்கூடிய எஜுகேஷன் சம்பந்தமா, ஃபார் எக்ஸாம்பிள் 10th 12th நீங்க என்ன சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, நீங்க பிஹெச்டியே பண்ண போறீங்கன்னாலும் சரி, இப்ப நீங்க எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு சீட்டு சாதாரணமா கிடைக்கும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான் கொடுக்க முடியும்னு சொல்லுவாங்க. அல்லது 2 ஆப்ஷன் நீங்க எழுதிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்க ரியலி ஃபிட்டா இருப்பீங்க. ஆனா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுக்க முடியாது, செகண்ட் ஆப்ஷன் வேணா எடுத்துக்கோங்க. அப்ப இந்த பதிவை பாக்குறவங்க என்ன பண்ணணும், உங்களுக்கு வேண்டியது செகண்ட் ஆப்ஷன்ல போடணும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வேண்டாதது நீங்க போடணும். அப்படி இருக்கும்போது அவங்க செகண்ட் ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா ரைட், ஓகே, சந்தோஷம், நீங்க அந்த இடத்துல அப்படிங்களா அப்படின்னு கேட்டுட்டு எனக்கு வேண்டியது கிடைச்சிச்சு அப்படின்னு உள்ளுக்குள்ள பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய 2ஆம் வீட்டை சனி, சூரியன், செவ்வாய், புதன் எல்லாருமே பார்க்கறதுனால மனசு ரொம்ப பாடுபட்டு இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா ஏகப்பட்ட அட்வைசஸ் இதெல்லாம் இருக்கும். சரி, அது மட்டுமா
பிரெக்னெண்டா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப நீங்க கண்டிப்பா எந்த பிரச்சனை எதுவாக வந்தாலும் சரி, உங்க இன்லாஸ் என்ன சொன்னாலும் சரி, உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாலும் சரி, நீங்க வந்து எதுவுமே மண்டைக்குள்ள போட்டுக்காம உங்களுடைய குழந்தைக்காக நீங்க வந்து ரொம்பவே வந்து மனசு சங்கடம் இல்லாம பார்த்துக்கணும். அந்த மனசுன்ற விஷயத்துல எந்த பாதிப்புகளும் வராம இருக்கிறதுக்கு குருனுடைய பார்வை உங்க லாபஸ்தானத்துல இருந்து அவங்க உங்க மனசை வந்து பாக்குறாங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்க கையில மனசை கண்ட்ரோலா வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சோ ஜாலியான விஷயங்கள் நீங்க பண்ணணும். அப்ப இந்த ஜாலி அப்படின்னு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, மஞ்சப்பொடி அதிகமா உணவுல நீங்க சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க தூங்கும் போது நல்ல நிம்மதியா திருப்தியா தூங்குறதுக்கு ஒரு காப்பர் தட்டுல கொஞ்சம் மஞ்சள் பொடி வேப்பில போட்டு நார்த் ஈஸ்ட் கார்னர்ல அப்படியே வச்சிடுங்க. காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து போட்டுட்டு திரும்பி வந்து நீங்க வச்சுக்கோங்க. நடக்கும் போது, செய்யும் போது, படிகள் ஏறும் போது, செய்யும் போது ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி நீங்க ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துலயுமே தேவையில்லாத, அதாவது எப்படின்னா இப்போ வந்து சொல்லுவாங்க இல்லையா, சுத்தி சுத்தி இடுக்கிருப்பா அப்படின்னு, அந்த மாதிரி சுத்தி சுத்தி எடுப்பாங்க. அப்ப நீங்க சாப்பிடும் போது அதெல்லாம் மறந்துட்டு ஜாலியா உங்க குழந்தைக்காக நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுட்டு ப்ரொசீட் பண்ணணும். ஆதித்ய ஹிருதயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். துர்கை அம்மனுடைய வழிபாடு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஐகிரி நந்தினி பாட்டு போட்டு கேளுங்க. கனகதாரா சோஸ்திரம் நீங்க கேளுங்க. அதே மாதிரி லட்சுமி நரசிம்மனுடைய வழிபாடு நீங்க செய்ய 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 உக்ரம் வீரம்ன்ற ஸ்லோகம் சொல்ல 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 உங்களுக்கு ரொம்ப ப்ரொடெக்டிவ் மெஷர்ஸ் வந்து சூப்பரா கொடுக்கும். முருகனுடைய வழிபாடு எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணும். ஸோ நீங்க சிம்மராசியா இருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வேல்மாறல் சொல்லுங்க அல்லது கேளுங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வீடு வேணும், வாகனம் வேணும், எது வேணாலுமே அமைச்சு கொடுக்கறதுக்கு அவர் இருக்கும்போது கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கொஞ்சமும் கிடையாது. சரி, இவ்வளோலாம் சொல்றோம் இல்லையா, ஆனா காதல் அப்படின்ற ஒரு விஷயத்துல பெரிய பாதிப்புகள் வராது. ஆனா இப்ப மேரேஜ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள எடுத்துட்டு போகாம ஜஸ்ட் லைக் தட் நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. லிவிங்ல இருந்தாலும் சரி, இப்போ நீங்க ஜஸ்ட் லைக் தட் போயிட்டே இருங்க. ஆனா வந்து அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்றதுக்கு இது அந்த அளவுக்கு சாதகமான ஒரு காலகட்டம் இல்லை 14th வரைக்கும். அதே மாதிரி திருமணம் அப்படின்றது இந்த காலகட்டத்தில் யாரெல்லாம் பண்ணிக்கிறீங்களோ 14ஆம் தேதிக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கரண்ட் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, உணவு பற்றாக்குறை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, தேவையில்லாத அந்த திருமணத்துல சண்டைகள் நடக்கக்கூடிய உறவுகளோட பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க டீல் பண்ணி ப்ரொசீட் பண்ணணும். அதே மாதிரி நீங்க நம்பி ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதெல்லாம் பண்ணுப்பா என் கல்யாணத்துக்குன்னு சொல்லியிருப்பீங்க. கடைசி நிமிஷத்துல அவங்க கைவிடுறதுக்கோ அல்லது அவங்களாலேயே உண்மையா முடியாம போறதுக்கோ அல்லது அவங்க எடுத்துட்டு போன வண்டி வந்து பஞ்சர் ஆகி கரெக்டான டைமுக்கு ஃபுட்டு டெலிவரி எல்லாம் ஆகாம டிலே ஆகிறதுக்கு எக்கச்சக்கமான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க வந்து நிறைய டிலேஸ், நிறைய பிளாக்ஸ் அப்படின்றதெல்லாம் 14th நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நான் சொல்ற எல்லாமே 14th மனசை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 14th அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெறும்போது, சூரியன் சூப்பரா உச்சம் பெறும்போது அனைத்து விஷயத்தையும் நீங்க மேனேஜ் பண்ணலாம். மேனேஜ் பண்ணி விஸ்வரூப வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப பெரிய அப்லிஃப்ட்மெண்ட் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும், 14ஆம் தேதி வரைக்கும் ஜிப் அப்படின்றது இருக்கணும். எஜுகேஷன்ல இருக்கக்கூடியவங்க கூட நீங்க வந்து கொஞ்சம் தள்ளி போட்டுட்டே வாங்க. 14ஆம் தேதிக்கு அப்புறம், அதாவது புது வருட பிறப்புக்கு அப்புறம் நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு தெளிவா இருக்கும். சரி, எஜுகேஷனுக்காக நீங்க லோன் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா 14ஆம் தேதிக்கு அப்புறம் 108 கண்டிஷன் போடுவான், இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அந்த டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அப்ப நீங்க இந்த மாத பலன் பார்க்கறதுனால என்ன பண்ணணும், 14th வரைக்கும் ஜஸ்ட் அனலைசேஷன் அப்படின்னு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை நீங்க சூப்பரா முடிக்கிறது 14ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க முடிச்சீங்க அப்படின்னா அனைத்து விதத்திலையும் நீங்க சுமூகமா சூப்பரா போக முடியும். சரி, கண்டிப்பா ஹெல்த்ல நீங்க ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கணும். தலைவலி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஷோல்டர் வலி வர்றதுக்கு வாய்ப்புகள், கண்ணு பல்லு சம்பந்தமான வாய்ப்புகள், பிளஸ் வந்து இம்யூனிட்டி குறையுது, உங்களுடைய ஹெச்பி ஹீமோகுளோபின் குறையுதுன்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், அலர்ஜி எக்கச்சக்கமா வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள். ஏதோ எல்லாரும் சேர்ந்துதான் போய் சாப்பிட்டுருப்பீங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் ஃபுட் சம்பந்தமான ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான, அதாவது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃப்ரிட்ஜ் ஐட்டம் கேர்ஃபுல்லா எடுத்து நல்லா இருக்கான்னு பார்த்து ரீஹீட் பண்ணி நல்லா வந்து நீங்க சாப்பிடுங்க. அதே மாதிரி நேத்து சமைச்ச சாப்பாடை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு இன்னைக்கு சுட சுட வச்சு சாப்பிடுறது அப்படின்றது ரியலி சூப்பர். அண்ட் மோர் ஓவர் நீங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் காஷனா நீங்க இருந்து காலடி எடுத்து வச்சீங்கன்னா பல சூப்பரான விஷயங்கள் செகண்ட் ஹாஃப்ல காத்துட்டு இருக்கு. செகண்ட் ஹாஃப் அப்படின்றது 14th, அதாவது புது தமிழ் வருஷ பிறப்பனுடைய பிறப்புக்கு அப்புறம். ஸோ இதை நீங்க பார்த்து எப்படி இருக்கணும்ன்றதை பார்த்து ப்ரொசீட் பண்ணுங்க. விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.